அம்மா சொன்ன கதை சொல்லவா? சொல்லுங்க. ஒருத்தன் வந்து தவநிலையில் இருந்தானா. தவநிலையில் இருந்துட்டு தவத்தை விட்டு வெளியில் வந்ததுமே ரொம்ப தண்ணி தாகமும் பசியும் வந்துடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கே ஏன்னா காட்டுக்குள்ளதையும் தவறு இருக்கிறேன். அப்போ தண்ணி தாகம் இருக்கவும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கேன். தண்ணியும் கிடைக்கல, பசிக்கு சாப்பாடும் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவே அவனால் நடந்து தேடி போக முடிஞ்சிருக்கு. தேடி போக முடியாமல் இருக்கோம். கொஞ்சம் தேடி தேடி பார்த்துட்டு சுற்றி எதுவுமே இல்லை, ஒரே காடாகவே இருக்குது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த வழியில் வந்து ஒரு முதியோர் வர்றாரு. ஒரு குண்டலத்தை கையில் கொண்டுக்கிட்டு அவர் வர்றாரு. மயக்க நிலையில் கிடக்கிறேன். உசுப்பி தண்ணியை வந்து முகத்தில் அடிச்சுட்டு எழுதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியையும் அவர் வச்சுருந்த பழம் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தா சாப்பிட்டுட்டு கேட்குறாரு, என்னப்பா ஏன் மயக்க நிலையில் இருக்க, என்னப்பா அப்படின்னு கேட்குறப்ப, நான் தவநிலையில் இருந்தேன், தவம் முடிஞ்சதுமே எனக்கு தண்ணி தாகவும் பசியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தவநிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளை வந்து கண்ணால் பார்க்கல. நான் மனுஷன் வந்த பின்னாடி நான் கடவுளை வந்து உங்கள் மூலமாக பார்த்தேன். ஏன்னா அந்த தண்ணி தாகம் அவ்வளோ கொடுமையானது, பசியும் கொடுமையானது. ஒரு மனுஷனுக்கு வந்து பசியும் தண்ணி தாகம் கொடுமையானது. நான் கடவுளை உங்கள் உருவத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வணங்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு, சரி அவர் வந்து நீ என்ன நினச்சி தவம் இருந்தியோ அது உனக்கு அப்படியே கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதுக்கு அம்மா என்ன அர்த்தம் சொல்லுன்னா, நம்ம தவ நிலையில் இருந்ததே தெய்வத்தை காணணும்னு இல்லை. அன்னம் தண்ணி இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், பட்டினி பசி விரதம் அவங்களே அள்ளும் பகலும் நினச்சிக்கிட்டே இருந்தால்தான் தெய்வம் வரும்னு இல்லை. நம்ம ஒரு மனுஷனாக இருந்து நம்மளுக்கு இறக்க குணமும் அன்பு, மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறதும் இறக்க குணமும் இருந்தாவே தெய்வம் எந்த நிலையிலையும் வந்து நம்மள்ட்ட அருள் புரியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்ம வந்து விரதம் இருந்தாத்தையும் தெய்வம் வரும்னு நினைக்கிறாங்க. உண்மையா? கடுமையான விரதம் இருக்கிறாங்க, பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் விரதம் இருக்காங்க. நடந்து பாத யாத்திரை போயிட்டே அந்த தெய்வத்தை பார்த்தாத்தே அந்த தெய்வம் நம்மளுக்கு வந்து எல்லாம் செய்யும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவன் தவத்தில் இருக்கிறப்ப அவனுக்கு அந்த பசியும் தெரியல, அந்த தாகம் எதுவுமே இல்லை, தெய்வத்தை நம்பி இருக்கேன். ஆனால் இருந்தாலும் அந்த மனுஷனாக வந்த பிறகுதே அந்த பசியும் தண்ணியும் தெரியுது. அப்போ நம்மளை உடம்பை வருத்தி இருக்குன்ற அவசியம் கிடையாது. சொல்லலை. நம்மளாம் மஞ்சள் சேலை கட்டுனா சாமியாடி, பச்சை சேலை கட்டி வந்தால் சாமியாடி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாற்று கருத்து பைரவிதே, மஞ்சள் சேலையும் இல்லை பச்சை சேலையும் இல்லை. எங்கள் அம்மாட்ட கேட்டி நீ என்ன சேலை கட்டினாலும் பாருதான்னு சொல்லிடுச்சு. எந்த தெய்வம் வந்து யார்கிட்ட என்ன சொல்லுச்சு, எதுவும் கோரிக்கை வச்சுச்சா? கிடையாது. நம்ம மன திருப்திக்காக நம்ம தவத்தை மேற்கொள்கிறோம். தெய்வத்தை வந்து அப்போ அந்த வழியில் வந்து கஷ்டப்பட்டாதே நமக்கு தெய்வம் வரும்னு நம்ம நம்புகிறோம். உண்மையாக இருக்கணும். உள்ளத்தில் வந்து எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாமல் இருந்தாவே தெய்வம் நமக்கு அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அதனால் எப்போவுமே வந்து உண்மையாக இருந்தால் போதும். தெய்வத்தை வந்து நம்பிட்டு உண்மையாக இருந்தாவே தெய்வம் எந்த நிலையில் வந்து நமக்கு நல்லது செய்வாங்க. நம்ம நம்புகிற தெய்வம் தான். நம்ம நம்புகிற தெய்வம் எப்போயும் நம்மளை கைவிடாது. அதுக்காக உங்கள் உடம்பை வருத்திட்டே நீங்கள் வந்து தவம் மேற்கொள்ளணும். தண்ணி இல்லாமல் மயக்கம் கிறக்கமா அந்த தாகத்தில் அந்த வெளியில் வந்ததுமே தண்ணி இல்லாமல் விரதம் இருந்தாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம வெளியில் வந்தது அந்த தண்ணி தானே தவிக்குது, அது பசிட்டே கொடுமையாக இருக்குது. அந்த வழியில் நீ வந்ததுனால நீ பிழைச்சிக்கிட்ட. நம்புறவர்கள் தெய்வம் வரும், எந்த திசையில இருந்து எந்த மொழியிலிருந்து தெய்வம் வரும். அதுக்காக நீங்கள் உடம்பை வருத்திக்காத. உடம்பை வருத்திட்டே நீ தெய்வத்தை கும்பிடுன்றது அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு நல்லது செய்ய இறக்க சிந்தனையை கொண்டு வாங்க, அதுவே கடவுள் வந்து நம்மளுக்கு பெரிய வரத்தை கொடுப்பாங்க. நம்ம கேட்குற வரமும் நமக்கு கிடைக்கும். சரியா? அதனால் தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்க வேண்டாம்ங்கிறதே இந்த கதைக்கு அர்த்தம். வருத்திக்க வேணாம். நம்ம இன்றைக்கி இப்போ கோயிலுக்கு போகிறோம், நம்ம மாலை வாங்கிட்டு போனாதே ஆத்தா நம்மளை பாப்பா அப்படின்னா இல்லை. அவளுக்கு தெரியும் நம்ம கையில் என்ன காசு எவ்வளோ வச்சுருக்கோம். நம்ம வச்சுக்கிட்டு செய்யாமல் இருக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணால் அது ஒரு 100 ரூபா மாலை பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கிட்டு போகணும்னு நம்ம மனசு சொல்லுது. நாம் அப்படித்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு மாலை வாங்கிட்டு போனாதே ஆத்தா நம்மளுக்கு அருள் புரிவா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அது தெய்வத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்.
நம்மளா கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதை செஞ்சாத்தையும் தெய்வம் நமக்கு நல்லது செய்யுமா, இதை செஞ்சாத்தையும் தெய்வம் நல்லது செய்யுமான்னா இல்லை. உண்மையாக தெய்வத்தை வணங்குங்க. அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யாமல் இருங்க. எல்லாத்துலேயும் இறக்க குணத்தோட பழகுங்க. அப்படி இருந்தாலே தெய்வம் நம்மகிட்டதே குடியிருக்கும். இதே இந்த கதையாக இருக்கும். சரியா?